So what's up, ladies and gentlemen, to the brand new reaction video of Tamil Pictures. So 1 week later கழிச்சு நம்ம வந்துட்டு மீட் பண்ணுறோம். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இப்போ நான் பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கு கோல்டு பிடிச்சிங்க. ஆனால் சில பேருக்கு தெரியாது, ஏன்னா இந்த சிஸ்டமில் கட் பண்ணி எடிட் பண்ணி வரும்போதெல்லாம் வாய்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் நான் அடி தொண்டையிலேருந்து தான் பேசுகிறேன். என்னால் உண்மையாக பேச முடியல. போன வாரம் உண்மையாக பேச முடியல, தொண்டை உண்மையாக கட்டிக்கிட்டு எப்படி இருந்துச்சுன்னா மொட்டை ராஜேந்திரர் பார்த்துப்பா ஓ உனக்கும் போ அந்த மாதிரி தான் இருந்துச்சு குரலே. என்ன போன வாரம் ஃபுல்லாக சளி காய்ச்சல் கொஞ்சம் வந்துடுச்சு. ஸோ அதனால தான் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அது மட்டும் இல்லாமல் கேமரா ஸ்டாண்டு, அதாவது ட்ரைபாட் வந்து உடஞ்சி போச்சு. அப்போ அது வேற புதுசாக வாங்கி கொஞ்சம் லைட்டிங் செட்டப் பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு பெய்க் கதையில் முக்கியமான தேவையானது லைட்டு தான். ஸோ அதுக்காக ஒரு லைட்டு வித் ட்ரைபாட் வித் லைட்டோட 70 cm வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதில் தான் இப்போ நான் வீடியோ எடுத்தீங்க. ஸோ அவ்வளோவா பேசாமல் தமிழ் சினிமா வந்து ஒரு தரமான 3 அப்டேட் கொடுத்துருங்க. 4வது அப்டேட்டும் இருக்குது. ஆனால் நான் சில அப்டேட்ஸ்லாம் மறந்துருந்தேன்னா ப்ளீஸ் கமெண்ட் இன் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்துட்டு பார்த்துட்டு ஸோ வர எபிசோட்லாம் வந்துட்டு நான் வந்துட்டு நீங்கள் சொல்கிற தமிழ் சினிமாவோட அப்டேட்ஸ் நான் வந்து ரியாக்ஷன் பண்ணேன். ஸோ இன்றைக்கி நம்ம 3 எடுத்துருக்கோம், 4 பார்க்க போனால். ஆனால் என்னது, நான் வீடியோ எடுத்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த பாட்டே வெளியாகிறாங்க. அதாவது ரதிமா, எங்கள் தலைவனோட அடுத்த இண்டிபெண்ட் சாங் வந்துட்டு ரதிமா. அது வந்துட்டு நான் இப்போ பண்ணி முடிச்சோன்னு தான் வருது. அதனால் நான் வந்துட்டு இன்றைக்கி பண்ண முடியாது, நாளைக்கு பண்ணி புதன்கிழமை தான் வெளியாக்குவேன். இந்த வீடியோ வந்துட்டு எடிட் பண்ணி நாளைக்கு தான் வெளியாகும். ஓகே மக்களுக்கு, ஸோ என்னோட ஷெட்யூல்லாம் புரிஞ்சுதான் உங்களுக்கு. ஸோ ஒன் பேசாமல் செட்ட வீடியோக்குள்ள போகலாம். இது உங்கள் தமிழ் பிக்சர்ஸ். ஜெயிலர் 2லேருந்து ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் விட்டுருக்காங்க. இந்த ப்ரோமோ பார்த்தோன்னே அனி என்னத்தை கிண்டி வச்சிருக்கீங்க அனி அப்படின்றதான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா அந்த பாட்டு கேரளா வைபிங், கண்டிப்பாக அந்த பாட்டோட இது தெரிஞ்சது கேரளா வைபிங் தெரிஞ்சிச்சு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்துட்டு இதில் கேமியோ மாதிரி கொடுத்துருக்காரு. ஏன்னா அதில் ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணுறது வந்துட்டு பூர்ணா தான். அவங்க வந்துட்டு இந்த கவலை மாதிரி இருக்கா இல்லை என்ன மாதிரி இருக்கான்னு பார்ப்போம். 3, 2, 1 let's go. கலநதி மாற பிரசன்ஸ் அந்த கேரளா இது மியூசிக்கல். அவங்க தான் பூர்ணா. சூப்பர் ஸ்டார் என்ன அடி பண்றீங்க? இந்த பாட்டுக்கு ஒரு ஸ்பெசிபிலிட்டி இருக்கு, அந்த பாட்டை முடிஞ்சு சொல்றேன்.
அடிப்பொலி இதில் 2 ஸ்டார்டிங்கில் கேட்கும் போது இப்போ நான் ஒரு வாட்டி கேட்கறனால எனக்கும் கொஞ்சம் மைல்டான மாதிரி தான் இருக்கு. ஆனால் போக போக கேட்க நாங்கள் 4 பேர் மாதிரி இந்த பட்டம் நல்லா ஒட்டிக்கொன்னு நினைக்கிற மக்களிடையே. ஸோ காவாலா பட்டி தொட்டியெல்லாம் அடித்த பாட்டு. ஸோ ஜெயிலர் 2ல் வந்துட்டு அல்ல போலிடும் எப்படி இருக்கிற அது தெரியல மக்களுக்கிட்டே. இப்போ ஐஜியில் ஓடிட்டு இருக்க பாட்டுனா இதுதான். ஸோ ஸ்டோரி வீக் என்ன வைங்க நல்லா தான் இருக்கு. இப்போ இந்த மாதிரி கேரளா போய் சிட்டி அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு உங்களுக்கு ஞாபகம் வரும். அப்புறம் பின்னாடி பேக்கிங் வோக்கல் அடி போலே அந்தந்த வோக்கல்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ ஓவரால் பார்க்க முடியும் இந்த பாட்டுக்கு 10க்கு ஒரு 8.5 கொடுக்கலாம். மிச்சத்தை வந்துட்டு அனியும் புதுசாக செய்கிறாரு. ஆனால் புதுசாக செய்யணும்னு சொல்லிட்டு லிரிக்ஸ் வந்துட்டு சரியாக புரிய முடியாது. ஆனால் தமிழ் லிரிக்ஸும் இதில் இருக்குது. ஸோ அதுக்காக தான் நான் குறைச்சி கொடுக்குறேன். அனி ஃபேன்ஸ் யாரும் கோச்சிக்காதீங்க. நான் அனிக்கு ஒரு மாதிரி சாய்க்கு ஒரு மாதிரி பார்க்குறேன். எல்லாருக்கும் ஃபேராக தான் நான் வந்துட்டு இது ரேட்டிங் கொடுப்பேன். ஸோ அடுத்த ஒரு ரியாக்ஷன் வீடியோ இருக்குது, அது போகலாம். இது உங்கள் தமிழ்.